ஹாய் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்கள், இது வாட்டர் ஆப்பிள். இப்போ தான் பாருங்கள் காய் சீசன் ஆரம்பிச்சிருக்குது. இது வந்து பெரிய வகையாக இன்னும் மாறும். காய் இப்போ தான் பாருங்கள் கொத்து கொத்த கனிஞ்சிருக்கு. மரம் ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குங்களா? பாருங்கள் மறைஞ்சிருக்கு ஃபுல்லாக. இது வந்து ரொம்ப பெரிய மரம். இது நம்ம தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் பாருங்கள். தோட்டம் பிடிச்சிருக்கா பாருங்கள். அப்படியே வாங்க, இன்னும் சுற்றி பார்க்கலாம் நம்ம. ஸோ இது வரப்பு. இயற்கையோடு ஒரு நாள் வாழ்ந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து இயற்கை பிடிக்காத ஒரு நபர் யாருமே இருக்க மாட்டாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்சம்பழம் மரம். காய் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக வச்சுருக்கு பாருங்கள். இப்போ வந்து சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சீசனில் காய் நம்ம கிட்ட இல்லை. ஒவ்வொரு மரத்தில் கிட்டத்தட்ட 1000 காய் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா லைனாக பார்த்திங்கன்னா நம்ம மரம் தான் பாருங்கள். அங்கேருந்து இருக்குது பாருங்கள். இது முருங்கை மரம். இது நாட்டு முருங்கைக்காய். இது குழம்பு அப்படியே சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காய் இருந்துச்சுன்னா இப்போ வந்து எலுமிச்சம்பழம் காய் இருந்துருந்தா நல்ல ரேட்டுங்க. ஒரு காய் 15 ரூபா 10 ரூபா வரை விற்கிது. நாங்களே விலைக்கு வாங்கிட்டு வந்து தான் ஜூஸ் போட்டு குடிக்கிறோம். இப்போதைக்கு வந்து காய் வந்து பெருசாகலை. இது வந்து அடுத்த மாதம்தான் பெருசாக கனிச்சு வரும். அப்போ வந்து நம்ம வியாபாரம் பண்ணும்போது அப்போ வந்து ரேட் வந்து குறைஞ்சிரும். பாருங்கள் எப்படிங்க சின்ன சின்ன கன்றுலாம் வச்சுருக்குறோம். இது இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்குது. வாழை மரம், கொய்யா மரம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது பார்க்க போகிறது தென்னங்கன்றில் தென்னை மரம். காய் கனிஞ்சிருக்கு பாருங்கள். இது இளநீ தான் இப்போ வெட்டி சாப்பிட்ற அளவுக்கு இப்போ வந்திருக்கு. இது வந்து காய் பெருசாக இருக்குது. ரொம்ப குலை வந்து கீழே வந்து தொங்கி பார்த்திங்கன்னா காய் தானாகவே கீழே அந்த வெயிலுக்கு விழுது. அதனால் அங்கே முட்டு கொடுத்துருக்குறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன காய். சின்ன காய்ன்றதை விட கீழே சின்ன மரம். இது இன்னும் பெருசாகும். இது பெரிய வகை மரம். பார்த்திங்கன்னா குட்டி மரம் பாருங்கள். குட்டி மரம். ஆனால் காய் பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக கனிக்கும். இப்போ வெயிலுக்கு இன்னும் சரியாக ஸ்டார்ட் ஆகலை. நம்மளுக்கு தண்ணி கொஞ்சம் பற்றாக்குறை. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே. பாருங்கள், அது அந்த மரம் வந்து ஐக் மரம். இது வந்து சின்ன வகை மரம். சின்ன வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காய் இருக்கும். இது குட்டி அடியிலேருந்தே காய் வச்சுட்டு வருது. கிட்டத்தட்ட இது வந்து 7 வருஷம் ஆகுது. அது வச்சு பார்த்திங்கன்னா 15 வருஷம் பக்கமே ஆக போகுது. கிட்டத்தட்ட 12 வருஷமே முடியுது. இதுதான் நம்ம தோட்டம். ஓகேங்களா? பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க நண்பர்களே. ஸோ நம்ம மாடு இருக்குது பாருங்கள். மாடு பார்த்துக்குவாங்க, ஆள் இருக்குது. மாட்டுக்கு தீவனம் நட்டுக்கிறோம். அப்புறம் அது வரிசையாக இந்த கடைசி வரையிலும் தென்னை மரம். இது வந்து 2 பாவனையாக வந்து பிரியுது. நம்மளது வந்து இந்த லைன் ஸ்ட்ரைட்டாக இப்போ எலுமிச்சம்பழம் மரம் இருக்குங்களா, அது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அந்த சைடு இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளது பாதி வந்து சின்னங்கூட்டாருது பெரியங்கூட்டாருன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பக்கம் வெயிலில் நடக்க முடியலனால தான் இங்கேருந்தே வீடியோ போடுறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டுருங்க. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இயற்கை வளங்களே யார் பிடிக்கும்? இயற்கை வந்து இருக்க அழிஞ்சு போயிட்டே இருக்குது. அது மீண்டும் வந்து நாம் தான் கொண்டு வரணும். சும்மா உங்கள் வீட்டான கொஞ்சம் இடம் இருந்தால் கூட இயற்கையாக பசுமையாக கொஞ்சம் மாற்றுங்க. பூச்செடி வைங்க, நல்லா காய் கனிகள் வைங்க, ரொம்ப நல்லது. ஓகே நண்பர்களே, பாய். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிளைமேட்டில் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த பசுமையாக கண்ணில் அப்படியே பார்க்குறதுக்கு எவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது தெரியுங்களா? இயற்கையோடு ஒரு நாள் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கணும். தினமும் இந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஓகே பாய்.